இந்த வீடியோவை கடைசி வரை பாருங்க. இங்க ஒரு பெரியவர் கம்பெனி ஓனர் கிட்ட வந்து, மேடம் நீங்க சாப்பிட்டீங்களா, நான் தட்டை எடுத்துக்கிட்டு போலாமான்னு சொல்லி கேட்கிறாரு. அவங்களும் எடுத்துட்டு போங்கன்னு சொன்னதுக்கு அப்புறம் அவர் தட்டை எடுத்துட்டு வெளியே போய் கொஞ்ச நேரம் யோசிச்சுட்டு கம்பெனி ஓனர் மிச்சம் வச்ச சாப்பாட்டை குப்பை தொட்டியில் கொட்டாமல் டைனிங் டேபிளுக்கு எடுத்துட்டு போறாரு. அதை பார்த்த இந்த பொண்ணு, இவர் ஏன் சாப்பாட்டை குப்பை தொட்டிக்கு எடுத்துட்டு போகாம இங்க எடுத்துட்டு போறாருன்னு சொல்லிட்டு சந்தேகப்பட்டு அவரு என்ன பண்றாருன்னு போய் பாக்குறாங்க. பார்த்த உடனே ஷாக் ஆகிட்டாங்க. ஏன்னா இந்த பெரியவர் அந்த கம்பெனி ஓனர் மிச்சம் வச்ச சாப்பாட்டை எடுத்து சாப்பிட்டுக்கிட்டே இருக்காரு. அதை பார்த்த உடனே இந்த பொண்ணு முகம் சுழிச்சிட்டு அங்க இருந்து கிளம்பி போயிட்டாங்க. அடுத்த நாள் இந்த கம்பெனி ஓனர் சாப்பிட்டுக்கிட்டு இருக்கும்போது அந்த பொண்ணு ஒரு பைலில் செயின் வாங்குறதுக்காக அங்க வராங்க. அப்போ இந்த பெரியவர் இந்த ஓனர் கிட்ட வந்து, சாப்பிட்டீங்களா மேடம், நான் பிளேட்டை எடுத்துட்டு போகவான்னு கேட்டுட்டு தட்டை அங்க இருந்து எடுத்துட்டு போறாரு. உடனே இந்த பொண்ணு அந்த ஓனர் கிட்ட, மேடம் அவரு நீங்க மிச்சம் வச்ச சாப்பாட்டை குப்பை தொட்டில கொட்டாம அவர் எடுத்துட்டு போய் சாப்பிடுறாரு, நீங்க நம்பலன்னா நீங்களே வந்து பாருங்க மேடம்னு சொல்றாங்க. உடனே ஓனரும் சரின்னு சொல்லிவிட்டு எழுந்து போய் பாக்குறாங்க. பார்த்தா அந்த பெரியவர் நேத்து மாதிரியே இன்னைக்கும் ஓனர் மிச்சம் வச்ச சாப்பாட்டை சாப்பிட்டுக்கிட்டே இருக்காரு. இத பார்த்து கோபமான அந்த ஓனர் இந்த பெரியவர் கிட்ட, பெரியவரே இங்க என்ன பண்ணிக்கிட்டு இருக்கீங்கன்னு கேக்குறாங்க. உடனே அந்த பெரியவர், நீங்க சாப்பிட்டு முடித்த பிளேட்டை கழுவிட்டு இருக்குன்னு பொய் சொல்றாரு. உடனே அந்த ஓனர், எதுக்காக பொய் சொல்றீங்க, நீங்க வீட்ல இருந்து சாப்பாடு எடுத்துட்டு வரலையா, எதுக்காக நான் சாப்பிட்டு மிச்சம் வச்ச சாப்பாட்டை சாப்பிடுகிறீங்கன்னு சொல்லி கேக்குறாங்க. உடனே அந்த பெரியவர், ஆமா மேடம் நான் வீட்ல இருந்து சாப்பாடு எடுத்துட்டு வரலன்னு சொல்றாரு. உடனே இந்த பொண்ணு, நீங்க மாசம் 10,000 ரூபாய் சம்பளம் வாங்குறீங்க, ஏன் சாப்பாடு எடுத்துட்டு வரலன்னு சொல்லி கேக்குறாங்க. அதுக்கு இந்த பெரியவர், ஆரம்பத்துல எனக்கு இந்த 10,000 ரூபாய் சம்பளம் கரெக்டா தான் இருந்துச்சு. ஆனா என்னைக்கு என்னுடைய மனைவிக்கு உடம்பு சரியில்லாமல் போச்சோ அவங்களுக்கே மாசம் 8,000 செலவு ஆகிறது. மிச்சம் இருக்க 2,000 பணத்தை வைத்து நான் வீட்டு வாடகை கொடுத்து விடுகிறேன். என்கிட்ட மளிகை சாமான் வாங்கி சமைக்கிற அளவுக்கு காசு இல்லை. என்னோட வாழ்க்கையில நான் இப்போ ஒரு வேளை மட்டும்தான் சாப்பிடுறேன். அது வந்து நீங்க சாப்பிட்டு மிச்சம் வைக்கிற அந்த சாப்பாட்டை தான் சாப்பிடுகிறேன். அது மட்டும் இல்லாம என்னுடைய மனைவிக்கு டாக்டர் ஆபரேஷன் பண்ணணும்னு சொல்லி இருக்காங்க. அதுக்கு 5 லட்சம் ரூபாய் பணம் வேணும். மாசம் 10,000 ரூபாய் சம்பளம் வாங்குற என்னால எப்படி 5 லட்சம் ரூபாயை கொடுக்க முடியும்? கடவுள் ஏன் ஏழைகளுக்கு மட்டும் சோதனைகளை கொடுக்கிறாருன்னு சொல்லிட்டு அழுகிறார். உடனே இந்த மேனேஜர், நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்க, அடுத்த மாசத்துல இருந்து உங்களுக்கு நான் 40,000 ரூபாய் சம்பளம் கொடுக்கிறேன். அது மட்டும் இல்லாம இனிமே தினமும் நானே உங்களுக்கு வீட்ல இருந்து சாப்பாடு சமைத்து எடுத்துட்டு வரேன். இப்பவே நம்ம பேங்க் போய் 5 லட்சம் ரூபாய் பணத்தை எடுத்துக்கிட்டு உங்களுடைய மனைவியோட ஆபரேஷனுக்கு போய் பணத்தை கட்டிட்டு வரலாம். உங்களுக்கு நான் இருக்கிறேன், நீங்க எதுக்கும் கவலைப்படாதீங்கன்னு சொல்றாங்க. உடனே அந்த பெரியவர், கடவுள் கூட இவ்வளவு நல்லது செய்வாரான்னு தெரியல மேடம், நீங்க கடவுளுக்கும் மேலன்னு சொல்லி கையெடுத்து கும்பிட்டு நன்றி சொல்றாரு. இந்த கம்பெனி ஓனர் இந்த பெரியவருக்கு உதவின செயல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் போட்டு கமெண்ட்ல சூப்பர்னு கமெண்ட் பண்ணுங்க.